அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யுவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான டீ குடிக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதான் நம்ம டீ கடையில் நம்ம எல்லாம் சாப்பிடுவோம்ல, வெங்காய போண்டா. அது எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? வாங்க. ஈஸியாக தான் இருக்கும், சிம்பிளாக செஞ்சலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இப்படி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகா ஒன்று, கருவேப்பிலை நல்லா பொடிச்சு அரிஞ்சிக்கோங்க. கடல மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள். நீங்கள் பச்சை மிளகா பிள்ளைங்களாம் சாப்பிட்றனால அந்த லைட்டாக அதையே தட்டிக்கோங்க. தட்டுனா கொஞ்சம் காரம் இருக்காது. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா பிணைஞ்சிக்கோங்க, எதுவுமே போடாமல். அப்போ தான் உதிரியாக நல்லா வரும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சிக்கோங்க. அப்புறமேட்டு நம்ம லைட்டாக கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக ஊற்றினா அப்படி லூஸாக இருக்கும், வடை தட்டை வராது, அப்படி பிடிக்க வராது உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பிணைஞ்சா அப்படி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் பயப்படவே வேணாம். கொஞ்சோண்டு லைட்டாக கடல மாவு போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டால் திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து போடுறதா இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிணையும் போதே லைட்டாக தெளிச்சே பிணைங்க. நல்லா அப்படி அழுத்தி பிணைஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிக்காதுன்னா கரெக்டான பக்குவம். இல்லை எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் கடல மாவு தெளித்து தூவி போட்டுக்கோங்க. எண்ணெய் எப்போயுமே வடை எல்லாம் போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி தான் போடணும். அப்போ தான் கீழே ஒட்டாது. ஏன்னா எண்ணெய் காயாமல் போட்டோன்னு வைங்கன்னா கீழே பிடிச்சிக்கும், அப்புறம் திருப்பும் போது உடஞ்சி வரும். பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்ச பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் உருட்டி போட்டுக்கலாம். போடும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் திருப்பி போடும் போது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா உள்ளே கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வேகும், அதுக்கு தான் அப்படி சொல்கிறது. பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சனால தான் எனக்கு ஒட்டவே இல்லை, நல்லா ஈஸியாக வந்துச்சு. எடுத்திங்கன்னா அப்படி உங்களுக்கு நல்லா சூப்பராக உங்களுக்கு கிடச்சி. எங்கள் வீட்லேயே நான் கலர் பொடி சேர்த்தலை, எதுவுமே நான் சேர்த்தலை. ஆப்ப சோடா கூட நான் சேர்த்தலை. குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கறனால கொஞ்சம் ஆரோக்கியமாகவே நான் செஞ்சுட்டேன். நல்லா டேஸ்டியாக சூப்பராக வந்துச்சு. எங்கள் எல்லாத்துக்குமே இந்த வெங்காய வடை ரொம்ப பிடிக்கும். இது எல்லாம் ஃபேவரட். இது எங்களுக்கு டீ அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு சீக்கிரமாகவே செஞ்சுருவேன். உங்களுக்கு இந்த வடை பிடிக்குமா? உங்களுக்கு எந்த வடை பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச வடை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.